சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முகமது இக்பால் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ரம்ஜான். உங்கள் மூலம் நமது இஸ்லாமிய அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் போது நாம் நமது குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது. நம்மை சார்ந்தவர்கள் ஏழைப்பாழை தேவை உள்ளோருக்கு கொடுத்து உதவணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும், மறந்துடக்கூடாது. இன்றைய நன்னாளில் தேவைப்படுவோருக்கு நம்மாலான உதவிகளை செய்வோமே. அப்புறம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க நமது உடல்நிலை, உடல் உறுப்புகள் நல்லபடியாக இருக்கணும். தினமும் சில நிமிடங்கள் கைத்தட்டி பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் பெறலாம், கிடைக்கும். கைத்தட்டலை கிளாப்பிங் தெரப்பிங்கிறாங்க. கைத்தட்டல் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இப்போ பொது நிகழ்ச்சிகளில் யாரையாவது புகழ்ந்து பேசும்போது கைத்தட்டுறோம், நல்லது. பள்ளி கல்லூரிகள்லையும் மாணவர்களை கைத்தட்டச் சொல்கிறோம். கைத்தட்டுதல்னால மாணவர்களுக்கும் நல்லது, கைத்தட்டல் பெறுபவர்களுக்கும் உற்சாகம் உண்டாகும். பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா, நீங்களும் கைத்தட்டணும். இதனால உங்கள் உடலுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். உள்ளங்கையில் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பு நுனிகள் இருக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட வர்ம புள்ளிகள் உள்ளன. கைத்தட்டும் போது அவை தூண்டப்பட்டு உடல் முழுவதும் உணர்வு படர்ந்து இரத்த ஓட்டம் தூண்டப்படுகிறது. பொதுவாக கைத்தட்டுறதுனால மன ஓட்டம் சீராக இருக்கும், பதற்றம் கட்டுப்படும், நேர்மறை சிந்தனை எழுந்து மனச்சோர்வை கட்டுப்படுத்தும். குழுவா இணைந்து கைத்தட்டும் பயிற்சி மகிழ்ச்சியை அதிகமாக்கும், மன பலத்தை சீராக்கி செயல்திறனை அதிகப்படுத்தும், இரத்த அழுத்த அளவை சீராக்கி மேம்படுத்தும், இதய நோய் அபாயம் குறையும், சுவாச கோளாறு பிரச்சனைகளும் தீரும், பருவமாற்று காலங்களில் வரும் நோய் தொற்று அபாயம் குறையும், எலும்புகள் புத்துணர்வு பெறும், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, தூக்கமின்மை, தலைவலி, மூக்கடைப்பு போன்ற நோய்களின் வீரியம் குறையும். கைத்தட்டலினால் உள்ளங்கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விரல்கள் நல்லா மோதும்படி கைகளை தட்டி பயிற்சி எடுக்கணும். காலை நேரத்தில் இதை செஞ்சா நற்பலன் நிச்சயம் உண்டு. அதனால கட்டாயம் கைத்தட்டுங்க. முகமது இக்பால் ஐயா, பயிற்சிக்கு பயிற்சியும் ஆச்சு, நம்மை சார்ந்திருப்பவர்களை உற்சாகப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. இதே போல நல்லுணவையும் சாப்பிடணும். எலுமிச்சை, தக்காளி அல்லது பெருநெல்லிக்காயை தினமும் நமது உணவுல சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா இளமையுடன் வாழலாம். கொத்தமல்லி தழையில இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இதை நெய்யில வதக்கி சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டா இரத்த சோகை நோய் குணமாகும். உணவு உண்ட பிறகு 2 நெல்லிக்காயை நல்லா மென்று சாப்பிடலாம். ஒரு தேக்கரண்டி கடுக்கா பொடியை தினமும் ராத்திரியில் சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷம் முன்னால கொதிக்க வைத்த இளம் சூடான நீரை குடித்தால் நீரிழிவு நோயின் வீரியத்தை குறைப்பதுடன் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றிடும்னு சொல்கிறாங்க. ரம்ஜான் போன்ற பண்டிகை காலங்களில் நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவறிந்து சாப்பிடணும். எப்பவும் 3/2 பங்கு அளவுக்கு தான் சாப்பிடணும். மீதி 1 பங்கு இடம் காலியாகவே இருக்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.